இப்போ நமசிவாயன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஆமாய்யா. பஞ்சாசரம் 51ன்னு பேர். உடம்பு அப்படியே 12 ராசியை பிரித்து வச்சுட்டாங்க ஆதி காலத்தில். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த வார்த்தையை உள்ளூர வாங்கி செஞ்சால் மட்டும்தான் வரப்போற இயற்கை சீற்றத்தில் தப்பிக்க முடியும். கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்துல ஏகப்பட்ட இயற்கை மாற்றம் வரப்போகுது. அதுக்கு இந்த ஒரு வார்த்தை தான் வந்துடும். ஒரு சிலர் ஜோதிடர்கிட்ட போனா அவன் கரெக்டா வெளியில ஐயா இல்லைன்னு சொல்லி ஏன்னு கேட்டா வரம் வந்து ராவு காலத்துல வந்திருக்கான், யமகண்டத்துல வந்திருக்கான், இவனுக்கு கெட்ட நேரத்துல வந்திருக்கான், நம்மளுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணி விட்டுருக்கான். பரிகாரம் என்பது ஒரு மனத்தன், அது ஒரு வகையான யுக்தியை கொண்டு அவனோட புத்தியை மாத்துறதுக்காக செய்கிறது தான் பரிகாரம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய தகவல்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய தகவல்களை வழங்குறதுக்காக வந்திருக்காங்க. 5 தலைமுறையா 50 வருட பாரம்பரிய ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஐயா பேரம்பலவாணன் அவங்கள தான் பார்க்க போறோம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அதாவது ஒரு கஷ்டம் வந்தா இந்த மந்திரத்தை நீ சொன்னா வந்து உன் கஷ்டம் தீர்ந்துருப்பா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உண்மைதானா? அந்த மாதிரி ஏதாவது மந்திரங்கள்லாம் மந்திரங்கள் வந்து ரொம்ப அற்புதமா ஒண்ணும் என்ன இப்ப நமசிவாயன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, பஞ்சாசரம் 51ன்னு பேரு. பஞ்சாசரம் 51ன்றது அந்த நமசிவாயன்றது வேற ஒண்ணும் இல்லப்பா. 9 கிரகங்கள், 11 கரணங்கள், 4 பாதங்கள், அடுத்தது வந்து 15 திதிகள், 12 ராசிகள். இவ்வளவுதான். இததான் அது உள்ள கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுல வந்து திதிகரண யோக வாரம்னு அது தனியான ஒரு சப்ஜெக்டா அதோட இணைப்பாங்க. ஏன்னு கேட்டா இந்த பூமிக்கு மேல இருக்க சந்திரனும் சந்திரனுடைய சுழற்சியும் அதோட ஆங்கிலம் வச்சு அது கொண்டு வராங்க. அது இல்லைனாலும் இந்த உயிரெழுத்துக்களுக்கு உள்ள 12 ராசியும் கொண்டு வரும். இந்த 12 ராசியையும் இன்னும் இந்த நேயர்கள் தெளிவாகணும். இதை பார்த்தா அவங்க தெளிவாகணும். சிரசு மேஷம், முகம் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். உடம்பு அப்படியே 12 ராசியை பிரித்து வச்சுட்டாங்க ஆதி காலத்துல. ஆகையினால உன்னுடைய அங்கத்துல என்ன நடந்தாலும் இந்த ஜோதிடர்கள் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கம்முன்னு இருப்பாங்க, சத்திய வாக்கு கட்டுப்பட்டு. ஏன்னு கேட்டா நடக்க போதையும் சொல்லிட முடியாது, அவங்க கேட்காத சொல்லக்கூடாது, அடுத்தவங்க மனசு நோகும்ல, அதனால சொல்லக்கூடாது. நடக்கிறத சொல்லாம இருந்தாலும் தப்பு. ஏன் நீ ஒரு ஜோசி தானே, எனக்கு இது மாதிரி நடக்குன்னு தெரியல, முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை உனக்கு ஆபத்து வர, ஆமா உன்னுடைய ஆபத்து வர நேரத்துல நான் வந்து உனக்கு கடவுளா தெரிவேன். உனக்கு வந்து நான் ஏதாவது சொல்றேன், வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேன், என்ன பெருசா கத்துக்கிட்டேன்னு பேசிட்டு. கண்டிப்பா கஷ்டம் வரும்போது உங்களை தேடி ஜோதிடரை தேடி வந்து ஏதாவது ஒரு பலன் கிடைக்குமா, அதுக்கு பரிகாரம் செஞ்சா சரியாயிருமான்னு சரியாயின்னு கேட்பாங்க. அதே இது நம்ம முன்னாடி சொன்னா ஆகையினால்தான் இந்த இடத்துல நாவடக்கம் ரொம்ப தேவை. கண்டிப்பா குரு நிறஸ்தானத்துல அது ரொம்ப தேவை. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அந்த ஆத்திரக்காரன் யாருன்னா முருகன் தான். அப்பா சொல்லியும் கேட்க மாட்டாரு, அம்மா சொல்லியும் கேட்க மாட்டாரு. ஏதோ தமிழ் சொல்லுக்கு மாத்திரம் அவர் கண்ட்ரோல் ஆகி காதல வாங்கி அவர் எண்ணத்துல இருந்து குறையல. அப்படித்தானே? அப்படிதான் நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஆத்திரத்தை குறைக்கிறதுக்கு ரீம். அந்த ரீம்ன்ற வார்த்தை பேசாதன்னு அர்த்தம். அந்த ரீம்ன்ற வார்த்தை தொண்டைக்குழின்னு அர்த்தம். ஓம் இரீம் ஓம் இரீம்னு 1,00,000 போட்டின்னா இந்த வார்த்தை ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த வார்த்தையை பதிவு செஞ்சு இந்த பதிவு அவங்க உள்ளூர வாங்கி செஞ்சால் மட்டும்தான் வரப்போற இயற்கை சீற்றத்துல தப்பிக்க முடியும். கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்துல ஏகப்பட்ட இயற்கை மாற்றம் வரப்போகுது. அதுக்கு இந்த ஒரு வார்த்தை தான் வந்துடும். அவர் என்ன சொல்றாரு, அப்பவே உன் குடும்பம் உன் சண்டை சச்சரவு உன் ஆராய்ச்சி எல்லாம் உங்ககிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. என்ன ஏளனமா நீ நினைச்சல நான் போறேன் பழனி மலைக்கு போயிட்டாரா, தனி ராஜ்யனாரா? அது மாதிரிதான் இன்னைக்கு இந்த கலியுகத்துல நிறைய அழிவுகள் இயற்கை சீற்றங்கள்லாம் வரும். அதுக்கு இந்த மந்திரம் ஒண்ணுதான். என்னையா உலகமே அழியறதுக்கு ரீம்ங்கிற வார்த்தை போதுமாயா ஆன்னு சொல்றது. ஏன்னு கேட்டா உன்னுடைய ஆழ்ந்த அறிவு இருக்குல்ல, அதுதான் உன்னை பாதுகாக்கும். எல்லாரும் கிழக்க ஓடுறான்னா ஏண்டா ஓடுறான்னு பார்த்துட்டு நீ ஓடணும். அது தெரியாத எல்லாம் ஓடனா நானும் ஓடினேன்னா உன்னோட சுய அறிவை நிதானப்படுத்துவதற்கான
அந்த ரீங்காரம் தான் உன்னை பாதுகாக்கும். ஒரு வண்டி எப்படி சுத்திக்கிட்டே இருக்குது, பொயின்னு சத்தம் கேக்குதுல, ரீங்காரம் விட்டுக்கிட்டு இருக்குல்ல, சுத்துது இல்ல, அதே மாதிரி உன்னோட அறிவு இந்த பிரபஞ்சத்துல நல்ல ஒரு வாசத்தை தேட வேண்டுமானால் அந்த இடத்துல உன்னோட அறிவு ரீங் ரீங் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்டீம் அந்த ரீம்ன்ற 5 எழுத்து மந்திரம் அதே நமசிவாயம் தான். அதான் ஆ இ ஊ ஏ ஓ. அதே தான் ஐம் க்ளீம் க்ரீம் சவ் மம அனுகிரகம் சிவா அனு சொல்லுவாங்க. இந்த மந்திரத்தை எப்படி கோபம் வரும்போதெல்லாம் சொல்லிக்கலாமா, இல்ல அதுக்குன்னு தனியா? நீ உனக்கு கோபம்ன்றதே உன்னை அறிவை தூண்டுறதுக்கு வர்றதுதான் கோபம். காலம் நிர்ணயிருக்கு 24 மணி நேரம். 24 மணி நேரம் 60ஆல பெருக்கினா 1440 நிமிடங்கள். 1440 நிமிடங்களின் சுவாசம் இருக்குல்ல, அதை நீ பெருக்கணும்னு வச்சுக்க, 86,000 சொச்சம் சுவாசங்கள் நமக்கு போகுது. அந்த சுவாசத்துல 72,000 நாடி நரம்புகள் உடம்புக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ அதை ஒரு கட்டுப்பாடுக்குள்ள, அதுவும் எப்ப கொடுத்துருக்கான், அதுக்கு கீபோர்டு எங்க இருக்குன்னா பிரம்ம முகூர்த்த காலம்னு இருக்கு. அந்த 3 to 4:30 மணிக்கு தான் இந்த ஆகாயம் சமநிலையில நின்று அந்த பூமிக்கு வெளியில சூரியன் வர்றது போல் நம்ம பூமியோட சுழற்சியில இருக்கு. அந்த நேரத்துல நம்மளுடைய உடல் உறுப்புகள் நம்ம அங்கங்கள்லாம் சரியா இருக்கும். நல்லா நிமிர்ந்து உட்காந்து சின்முத்திரையை போட்டு அழகா உட்காந்து நெத்தி பொட்டுல அந்த ஒளியை ஏத்தி அந்த ஆ இந்த இடத்துல ஊ இந்த இடத்துல ஊம் ஔம் ஔம் என்பதுதான் ஓம்னாகா. ஔம் 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 ஓம் ஓம் ஓம். அது ஔம் ஔம்னு சொன்னீங்கன்னா அது ஓம்னு மாறிடும். அதுதான் விநாயகர். ஓம் என்ற மூல மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உன்னுடைய ஓங்கார சக்தி அதிகமாகி உன்னை ரிலே பண்ணும். அப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்கல்ல, அந்த பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குனே சில சிறப்பு வழிபாடெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அதுக்கு என்னையா தனி சிறப்பு அப்படி? அதாவதுமா பிரம்ம முகூர்த்தம் காலையும் விடியற்குள்ள. அதுல ஒரு லவ்லியான சிம்பிள் விஷயம்ப்பா. நீ ஒரு காரியம் செய்யற, ஏதோ ஒண்ணு கேட்கறேன்னு வச்சுக்கோ, அந்த கேட்கறதுக்கு முன்னாடி உள்ள அர்த்தம் ஒண்ணு இருக்கும்ல, ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தம் போது எதிரி கொடுக்கறதுக்கு தகுதியுள்ள அர்த்தமா இருந்தா அவனாலும் கொடுப்பான், இல்லைன்னா அவங்க என்ன அதுக்குள்ள பதில சொல்லிட போறாங்க. அதனாலதான் சூரியனுக்கு பக்கத்திலேயே புதன் இருக்கும். சூரியன் விடிய காலில் சூரிய உதயமாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கும். வெள்ளி முளைச்சிச்சேன்னு பாக்குறாங்களா, அந்த வெள்ளி முளைச்ச இந்த சுக்கிரனுக்கும் இந்த சூரியனுக்கு நடுவுல புதன் வரும். ஏன்னு கேட்டா அது 17 நாள் அந்த ஆங்கிள் பக்கத்திலே இருக்கும். சூரியனுக்கு பக்கத்துல புதன் இருக்கும், புதனுக்கு அடுத்த சுக்கிரன் இருக்கும். அப்படித்தானே எல்லாரும் சொல்றாங்க. அப்ப வேற ஒண்ணும் கிடையாதுப்பா. இது ஒரு இல்லப்பா, இது சூரிய விரல், இது புதன் விரல். சூரியன் புதனாச்சா, இது ரெண்டையும் சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோ, இது சுக்கிர விரல். அப்ப விரல்லையே விரல்களோட தொடர்புடையதா இருக்காச்சு. அங்கத்துல இருக்க அத்தனையோட தொடர்பு உள்ளது. நவ கிரகங்களும் எந்த அணுவை எடுத்தாலும் 9 பிரியும். அப்போ சூரியனையும் புதனும் சனி இது 2 சேர்த்தா ஒரு பொருளை தூக்கிடலாம். இந்த 2 விரல விட்டா தூக்க முடியாது. காட்டலாம், கை காட்டலாம், இப்படி கையை நீட்டலாம், இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், ஆனா தூக்க முடியாது. அதுக்கு இந்த கட்டை விரல் தேவை. இது அக்னி விரல், இதுதான் சூரிய விரல். இந்த சூரியனை இந்த சுக்கிரன் போய் சேரும் பொழுது பக்கத்துல புதன் சேர்ந்தா, அதனாலதான் ஒரு இதை எடுத்து கொடுக்குறாங்கல்ல, அதை இந்த சூரியனையும் சுக்கிரனையும் சேர்த்து தான் அப்படியே இது பண்றாங்க. மோதிர விரல்னு சொல்லிட்டு மோதிரத்தை ஏன் பண்ணா, இது மெட்டல், மண்ணுக்கு உடையது. அதனால மோதிர விரல தர்ப்பணம் பண்றதுக்கு, தர்ப்பைய வைக்கிறது, வானமண்டலத்துக்கு அந்த ரேஸ் அனுப்புறது, இதெல்லாம் இந்த விரல்ல தான் நடக்கும். மோதிர விரல். ஆமா, அந்த மோதிர விரல் எதுக்கு சொல்றாங்க? அதுல மோதிரம் போட்டாதான் நல்லதா என்ன? அதாவதுமா, இப்ப 5 விரலை பத்தி தெரியாத இருக்கு. இது அக்னி விரல், இது காற்று விரல், இது சிந்தனா சக்தி உள்ள ஆகாய விரல், இது மண்ணுக்குடைய விரல், இது நீருக்குடைய விரல். பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதத்துல மண்ணுல இருந்து எடுக்கக்கூடிய மெட்டல் தானே மோதிரமா செஞ்சு அதுல போடுறோம். இரும்புல செஞ்சாலும் எதுல போட்டாலும் இதுல தானே போடுறோம். இதுல போட்டா மெட்டலோட சார்ஜ் ஏறி நம்ம பாடிக்கு அதை சார்ந்த இடங்களுக்கு போகும். அதுக்குதான் மோதிர விரல்ல மெட்டல் போடுறது. சரியா சரியா சரி. இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப என்ன அப்படின்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிறக்கும் போது அம்மா அப்பா ஒரு பேர் வச்சிருப்பாங்க. பட் ஏதோ ஒரு கஷ்டகாலம் வரும்போது ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு யாருங்க இந்த பேரை வச்சு, இந்த பேர் வச்சதுனாலதாம்மா நீ இப்படி இருக்கிற, முதல்ல உன் பேரை இந்த எழுத்துல வை அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ அப்ப அவங்களுக்கு என்ன தோணும், ஒருவேளை நம்ம இந்த பேரை வச்சுட்டா இதுக்கப்புறம் நல்லா இருப்போமோ அப்படிலாம் தோணும். அப்படியெல்லாம் பேரை மாத்தலாமா, பிறந்தப்ப வச்ச பேரை? உன் பேர் ஒழுங்கா தானே வச்சிருக்காங்க, அந்த பேரை போய் மாத்திட்டா வருமா? அப்ப கர்ம வினை என்பது எப்படி செய்யணும்னா, அந்த வினைப்பயன் தான்
உங்களுக்கு உங்களை இப்படி எல்லாம் பண்ணும். அதாவது இது இயற்கையிலே உள்ளது, அந்த கிரகத்துக்குள்ளே உள்ளது. சுக்கிரன் வந்து எப்படின்னு கேட்டா எல்லா பொருளும் அள்ளி கொடுப்பான். நீ பிறக்கும் போது தவப்பயன் எடுத்திருந்தா அந்த சுக்கிரன் நல்ல நிலையில இருந்தா உனக்கு எல்லாம் அள்ளி கொடுப்பான். அது நீச்சமாயிருந்தாலோ இல்ல அதோட கெட்ட கிரகங்கள்லாம் பார்வை இருந்தாலோ, உன் குடும்பத்துல இருக்க எல்லாரும் பெரிய கொலகாரனா இருக்கான், அதுல உன்னை காதலிக்க ஒரு பையன் உன்னை காதலிச்சு கொண்டு போயிட முடியுமா? டேய் அந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா, அங்க போனா அடிச்சு போட்டு வாங்கி தள்ளிவிடான்னு சொல்றல. அது மாதிரி ஒரு கிரகம் நல்ல கிரகம் இருக்கும், அது சுத்தி கெட்ட கிரகம் இருக்கும், அதுகிட்ட அந்த நல்ல கிரகமும் அவஸ்தைப்படும். இப்படிதான் கிரக அவஸ்தைன்னு சொல்லுவோம். அந்த கிரக அவஸ்தையை தான் கதிர் இயக்கங்களா நம்மளோட உள்ளத்திலையும் உடல்லையும் வர்றதுனால நம்மளுடைய அங்கத்துல ஏற்படுற எல்லாத்துக்குமே அதுதான் காரணம். ஏதோ ஒரு நேரத்துல கெட்ட நேரம் வரதான் செய்யும். நீ பொறுத்துக்கோ. அன்னைக்கு நீ பிறக்கும் போது அந்த பேர் தானே வச்சு கூப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு நடுவுல உனக்கு என்ன? இப்படி இந்த உணர்வுகளை தான் இந்த ஜோதிடமா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மனிதனுடைய உணர்வுகள் இதுதான். உணர்ச்சி வசப்படாம பொறுமையா இருக்கணும். அந்த நேரத்துலதான் சாந்தம் சர்க்குணம் சம்போ மகாதேவா. சம்போ மகாதேவன்னா புருஷனை பொண்டாட்டி திட்டினாலும் அடிச்சாலும் குத்துனாலும் பொறுமையா இருந்தா அவன் நல்ல குடும்பம் பண்றான்னு அர்த்தம். ஏன்னா எதிர்த்துக்கிட்டு நின்னான்னு வச்சுக்க விவாகரத்துக்கு ஓடிடுவான். புறானா? அப்ப அதுக்குதான் சிவனேன்னு இருக்கு. அப்ப சிவனேன்னு இருக்கிறதுக்கு என்ன வேணும்? மனசுல விட்டு கொடுக்கிற தன்மை வேணும். அந்த விட்டு கொடுக்கிற தன்மைக்கு உனக்கு எப்படி இருக்குன்னா அனுபவம் வேணும். சிவனேன்னு சொல்றதே வந்து அமைதியா இருக்கு, எதுவும் பேசாத. உன்னோட வலதாரிக்கல்ல இருக்கிற ரத்தம் எப்படி இருக்கு? உடம்பு ஃபுல்லா சுத்தி அழுக்காயி உள்ள போயிடுச்சு. வலதாரிக்கல் அதான் சிவபாகம்னு சொல்றோம். அது என்ன பண்ணுதுன்னா பம்ப் பண்ணி அடுத்தது இடதாரிக்கலுக்கு அனுப்புது. அதுதான் சக்தி பாகம்னு சொல்றோம். அது ப்ராசஸ் பண்ணி சுத்தம் பண்ணி மேல கீழே எல்லாம் அனுப்புதுல. இந்த பக்கம் அழுக்கு ரத்தம், இந்த பக்கம் சுத்த ரத்தம். என்னடா கடவுளை போய் நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? கடவுள் படைச்ச உறுப்புக்களை பாருங்க. உன் உடம்புல சிவனேன்னு இருக்கிறது யாரு? உன்னோட கெட்ட ரத்தம் மேல போய் வேலையெல்லாம் செஞ்சதுல, வேலை செஞ்சு அழுக்காச்சு இல்ல, அது வந்து உள்ள நுழையுதுல. நுழைஞ்சு அதை ப்ராசஸ் பண்றதுக்கு சிவனேன்னு இருக்கிறது. அதுவா நடக்கும். எனக்கிட்ட மூச்சு காத்து இங்கே எடுக்கிறோம்ல, அது போய் அங்க ஒரு அமுக்கம் அது வெளில தள்ளும். போகும்போது சக்தி கிட்ட போயிடும். சக்தி கிட்ட பண்ணாலும் சும்மா இருக்காது. தின்னுட்டு ஏன்டா அவன் கொழுப்பா அவன் பாரு என்ன பண்றான்றாங்களே, அப்ப அது சும்மா இருக்காது, அது செயல்படும். அது உடம்பு ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கும். அப்ப சிவனும் சக்தியும் சேர்ந்தால் அர்த்தநாரீஸ்வரர். கணவனும் மனைவியும் சொன்ன பிறகு அர்த்தநாரீஸ்வரர்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துருங்க. அவ்வளவுதான். அங்க பொறுத்து போ பூமி ஆழ்வார். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இந்த ஜோதிடர் சொல்றாங்க அந்த ஜோதிடர் சொல்றாங்கன்னு பேரெல்லாம் மாத்த வேண்டாம். பிரச்சனைகளை கொஞ்சம் பொறுத்திருந்து சரி பண்ணா போதும். எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் அவர்கிட்ட நீ போனதுக்கு அவர் ஏதாவது சொன்னாதான் அவர் குரு இல்லையா? ஆனா உன்னோட கர்ப்ப வினைக்கு தகுந்தது மாதிரி நீ அங்க போகணுன்றதுதான் உன் விதி. அங்க போனாலும் உன்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவான். அங்க போய் நீ என்ன கேள்வி கேட்கிறியோ அதுக்கு தகுந்த பதில சொல்லுவான். ஒரு சிலர் ஜோதிடர்கிட்ட போனா அவன் கரெக்டா வெளியில ஐயா இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லிடுவான். ஏன்னு கேட்டா வரம் வந்து ராவு காலத்துல வந்திருக்கான், யமகண்டத்துல வந்திருக்கான், இவனுக்கு கெட்ட நேரத்துல வந்திருக்கான், நம்மளுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணி விட்டுருவான். இது ஜோதிடர்களுடைய ஒரு நுட்பமான விஷயம். ஒரு சின்ன ஒரு எறும்பு இருக்குது, அது போதுன்னா ஒரு இடத்துல மோதுன்னா திரும்பிடும் அது. ஆனா மனித மாத்திரம் திரும்ப ஏறி குச்சி போறான். அவனோட குணத்துக்கு தகுந்த மாதிரி மாட்டிக்கிறான். அதனால நமக்கு எந்த நேரத்தில் எது நடக்குமோ அது நடக்கும். கண்டிப்பா நடக்கும். யாராலையும் நீ ஒரு அணு உள்ள வந்துருச்சுன்னா அது போதுன்னா தடுக்கவே முடியாதுப்பா. பரிகாரங்கள்லாம் எதுவுமே வேலை செய்யாது. பரிகாரம் என்பது ஒரு அது ஒரு வகையான யுக்தியை கொண்டு அவனோட புத்தியை மாத்துறதுக்காக செய்யறதுதான் பரிகாரம். எப்பொழுது உன்னோட புத்தி வந்து செயல்படுற திறனுக்கு, இதுக்குதான் நீ ஏன் பரிகாரத்துக்கெல்லாம் போற, நீ ஏன் கஷ்டப்படுற? ஏதேனும் ஒரு அக்ஷரத்தை வச்சுக்கோ. அக்ஷரத்துல இருந்து நமசிவ வேற நாங்க ஒண்ணுமே செய்யலையே. ஆ இ உ ஏ ஓன்னு சொல்றோம்ல, நம சிவாயன்னு சொல்றோம்ல. சிவைய சிவ, நம சிவாய, சிவைய நம, முன்னாடி பின்னாடி மாத்தி போடு. நீ இதுல போடும்போது உனக்கு வெளி உலக கவனம் வராது. வெளி உலக கவனம் வரலன்னா நீ என்ன பண்ணிடுவ? ஒன்னு நீ பாதுகாக்கிறதுக்கு உள்ள போயிடுவ. அதுதான் பஞ்சாசரம் 51 பேரு. ரொம்ப 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 நன்றியா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம்.